அனைவருக்கும் விக்டர் டுடேனுடைய வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா IRDAI அறிவித்துள்ள 49 அசிஸ்டன்ட் மேனேஜர் பணிகளுக்கான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அடிப்படை ஊதியம் 44,500, ஆக மொத்தம் மாத சம்பளம் கிட்டத்தட்ட 1,50,000. வருடத்திற்கு தகுதிகான் பருவம், அதாவது ப்ரொபேஷனரி பீரியட் ஆகும். பின்னர் நிரந்தரமாக செய்யப்படுவார்கள். இந்த பணிக்கான தேர்வு 3 கட்டமாக நடைபெறும். ஒன்று ஆன்லைன் தேர்வு, பிரிலிமினரி ஆன்லைன் தேர்வு. ரெண்டாவது டிஸ்கிரிப்டிவ் மெயின் தேர்வு. மூணாவது நேர்காணல் தேர்வு. விண்ணப்ப கட்டணம் SC/STக்கு 100 ரூபாய், மற்ற பிறருக்கு ரூபாய் 750. ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி தேதி 20/9/2024, அதாவது செப்டம்பர் 20 ஆகும். தேர்வு மையம் தமிழ்நாட்டு ஆகும். இப்போ இதே தான் நான் சொல்லியிருக்கேன். இதே தான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். பேஸ் 1 2 3, அதான் செலெக்ஷன் மெத்தட். சரிங்களா? ரைட். இப்போ இந்த காணொலியை முழுமையாக காணலாம். அதற்கு முன்பாக டாக்டர் டி சம்பத்குமார் விக்டர் டுடே எஜுகேஷன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்பொழுது காண செல்லலாம். இப்போ கம்யூனிட்டி ரோஸ்டர் வழியாக பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு மொத்தம் 49, ஜென்ரல் அன்ரிசர்வ்டு 21, EWS 4, OBS 12, SC 83, ST 3, டோட்டல் 49. அன்பு மாணவர்களே, நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த ஜென்ரல் கேட்டகரியில் 21 பேர் இருக்கிறீங்கன்னா 21 பேர் கேட்குறான். EWS 4ஓட ஜென்ரல் கேட்டகரியை சேர்த்து 25, OBC 12னா 12 33, SCனா 29, STனா 24. உங்களுக்கு 24 வேகன்சி இருக்கிற மாதிரி ST நினைச்சுக்கோங்க. நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் சூப்பராக வந்தீங்கன்னா யாரும் உங்களை தடுக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் அந்த அளவுக்கு படித்தா தான் உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயாவது நீங்கள் வர முடியும். அடுத்த காணொலிக்கு போகலாம். மினிமம் ஏஜ் 21, மேக்சிமம் 30. ரைட்டுங்களா? அடுத்து இந்த SC/ST மற்றவங்களுக்கு PWக்கு உள்ளவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ரைட்டுங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்ளிகண்ட் 60 மார்க் எடுத்துருக்கணும். ஃபினான்ஸாக இருந்தாலும் 60 மார்க்கு, லா கிராஜுவேட்டாக இருந்தாலும் 60 மார்க்கு, ஐடியில் பல்வேறு பிரிவுகளாக இருந்தாலும் 60% இருக்கணும். ரிசர்ச்சில் இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும் 60 மார்க்கு எடுத்து. இப்போ சேலரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சேலரி அப்ளிகேஷன். சரிங்களா? இப்போ ஃபீஸ் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு ஆன்லைன் பிரிலிமினரி எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகணும். சரிங்களா? அந்த தேதி பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அடுத்து அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ், அதில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேலை. ரைட்டுங்களா? கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இப்போ ஃபேஸ் 1 ஆன்லைன் பிரிலிமினரி எக்ஸாம் ஏற்கனவே நீங்கள் ஆண்டாண்டு காலமாக படிச்சுக்கிட்டு இருக்கிற அதே சிலபஸ் தான். ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இது குரூப் 4லேருந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ரைட்டுங்களா? இந்த தேர்வு டிகிரி பிஜிக்கான தேர்வு. அப்போ ஆக மொத்தம் 160 கேள்விகள், 160 மார்க்கு. ஒரு மார்க்கு தான் அப்ஜெக்டிவ். அப்போ ஆக மொத்தம் எவ்வளோ நேரம்? 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 160 கேள்விக்கு அடிக்கணும். 1.5 மணி நேரத்தில் 160 கேள்விக்கு அடிக்கணும்னா 3/4 நிமிஷத்தில் அடிக்கணும். நீங்கள் எவ்வளவுங்க? 3/4 நிமிஷத்துல துரிதமாகவும் துல்லியமாகவும் விடையளிக்க வேண்டும். அது எப்படி செய்யணும்? முயற்சி, பயிற்சி, தொடர் பயிற்சி தான். ரைட்டுங்களா? இதுதான் உங்களுடைய வெற்றியின் ரகசியம். அடுத்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, டெஸ்ட் சீரியல் அட்டன் பண்ணுங்க, பழைய கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்த்துங்க. எதா இருந்தாலும் சரி, நீங்க இதுக்குன்னு நீங்க போய் IRDAக்கு தேடாதீங்க. ரீசனிங் எதா இருந்தாலும் நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. TNPSசியில் இருக்கு, அதுல இருக்கு, PO எக்ஸாம்ல இருக்கு, எல்லா எக்ஸாம்லையும் இருக்கு. ரைட்டுங்களா? அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. பேப்பர் 2 நம்பர் 1 இங்கிலீஷ், அது ஏற்கனவே தெரியும். டிஸ்கிரிப்டிவ். சரிங்களா?
எக்கனாமிக்ஸ் அண்டு சோசியல் இஷ்யூஸ் இம்பேக்ட் இன்சூரன்ஸ். எக்கனாமிக்ஸும் இன்சூரன்ஸும் கலந்தது 2வது பேப்பர். 3 இன்சூரன்ஸும் மேனேஜ்மெண்ட்டும். ஒவ்வொரு பேப்பருக்கும் 100 மார்க்கு. டைம் வந்து 1 மணி நேரம் 1 மணி நேரம் விளக்கமாக நீங்கள் எழுதணும். சரிங்களா? இப்போ பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து நடைபெறும். இதில் பாஸ் பண்ண பிறகு இன்டர்வியூ. அது இன்டர்வியூக்கு வந்துட்டீங்கன்னாவே உறுதி. இப்போ பாருங்க, பிரிலிமினரி எக்ஸாமுக்கு தேதி அறிவிக்கப்படும். சரிங்களா? ஆன்லைன் விண்ணப்பம் வந்து வெப்சைட்டுக்கு போங்க, கேரியர் செக்ஷன்னு போங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டேட்டாவை பூரா இன்புட் கொடுங்க, ஃபீஸை பே பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அது ஒரு அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ சமீப காலங்களாக நான் போட்ட வீடியோவில் பூரா வந்து கான்ட்ராக்ட் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த போஸ்ட் தான் வந்து நிரந்தரமான வேலை. அந்த வேலையில் இது ஒன்று. சரிங்களா? இது ஒரு நல்ல வாய்ப்பு. 50 போஸ்ட்டு. இது எல்லாமே வந்து மெரிட் தான். நீங்கள் எந்த அளவுக்கு படித்து எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ அது அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. புரியுதுங்களா? ஆகவே இந்த தகுதி உள்ளவர்களுக்கு நீங்கள் தகுதியாக இருந்தால் அப்ளை பண்ணுங்க. இல்லை என்றால் உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள். இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ், இன்றைய வெற்றி கல்வி சேவை நிறுவனங்கள். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் தொழில் முனைவோராக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான ஆன்லைன் வழிகாட்டியை வழங்குகிறது. ரைட்டுங்களா? தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். 4100 பேர் வந்து நம்ம வீடியோவை இதுவரை பார்த்துருக்காங்க. இதற்கு எனது நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஆதரவை தர வேண்டும். மேலும் நீங்கள் வியூஸ் பார்க்கறத விட சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். உங்கள் நண்பர்கள், உற்றார்களை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவே எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த தேர்விலே வெற்றியடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். டாக்டர் டி சம்பத்குமார். நன்றி.